Okay, so friends, இது பார்த்தீங்கன்னா this is ஒரு ரியல் எஸ்டேட் போர்ட்டல். ஸோ இதை நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு we are giving it at 3000 rupees only with ஹோஸ்டிங்கோட ஃப்ரீயாக கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஹவ் அது இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புக்கிங் அ ப்ராப்பர்ட்டி ரெக்வஸ்ட் அ கால் பேக். ஸோ உங்கள் கால் பேக் பண்ண வைக்கலாம். டேஷ்போர்டில் போனீங்கன்னா லாகின் பண்ணுறது அதில். இங்கே வந்து அவங்க சர்ச் பண்ணுற மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்கோ சிட்டிஸ் உள்ளக்குள்ளே நம்ம செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸை சர்ச் பண்ணுறதுக்கான அந்த ஃபைண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இது இந்த செக்ஷனில் உங்களை பற்றியான பிஸ்னஸ் பற்றியான இதை போட்டுக்கலாம். தேர் ஆர் நியூஸஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு எஸ்யூஓ மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ நிறைய நியூஸஸ் நீங்கள் போடலாம். இதெல்லாம் லிஸ்டிங்ஸ். இது வந்து ரெண்டல் பண்ணலாம், செல் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். நான் உங்களுக்கு அட்மிட் பேனலில் காட்டும்போது உங்களுக்கு புரியும். நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி இப்போ ஒரு பர்டிகுலர் இது இருக்குன்னா, இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுறாங்கன்னா புக்கிங் அப்படின்றது யார் படி போஸ்ட் பண்ணுறாங்கன்றது நீங்கள் வந்து இது ரெண்டாக பண்ணலாம். ஒன்று உங்களுடைய பர்சனல் பிஸ்னஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆர் அதை வந்து நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டிஸை வந்து நீங்கள் போஸ்டிங் பண்ண விடுறதுக்கு கூட பண்ணலாம். ஸோ இப்போ புக்கிங் அப்படின்னா என்கொயரி இங்கேயே வந்துடும். ஸோ அவங்க இமெயில், இந்த ஃபோன் நம்பர், அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கான இதை வந்து லிஸ்டிங்கு இதுலேருந்தே நீங்கள் வந்து என்கொயரி எடுத்துக்கலாம். அந்த உள்ள செட்டிங்கில் வந்து இது உங்களுக்கு மெயிலில் வந்துடும். ஸோ அப்போ யூ கேன் ரெக்கார்ட் உங்களுடைய என்கொயரிஸும் இதில் புக் ஆகிடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அன் அட்மின் ஆப்ஷன். ஓகேங்களா? லாகின் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நியூவாக இருக்கிறவங்க சைன் அப் கூட பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது புதுசாக போடுறாங்கன்னா நம்ம அட்மின்க்கு வந்து இந்த இதை கொடுத்துருக்கோம். admin at 1 2 3 4. This is the password. Remember me next time login பண்ணுறேன். ஸோ தென் யூ கோ ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல். இதுதான் பேக் எண்ட். உங்கள் பேக் எண்ட் இங்கே வந்து லிஸ்டிங் அவைட்டிங் கன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் தேர்ட் பார்ட்டிக்கு வந்து இது லிஸ்டிங் பண்ணுறதுக்கு கொடுக்குறீங்கன்னா ஒவ்வொரு இதையும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போனீங்கன்னா மாடியூல் மேனேஜ்மெண்ட், தீம் மேனேஜ்மெண்ட், இமெண்ட், சைட் மெயின்டெனன்ஸ், அட்மின், பாஸ்வேர்ட் சேஞ்சிங், இதெல்லாம். இப்போ ரெஃபரன்சஸ் தான் வந்து ஒவ்வொன்றும் ப்ராப்பர்ட்டி டைப். இப்போ நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி டைப்ஸை வந்து செட் பண்ணிக்கலாம். அப்பார்ட்மெண்ட், கமர்ஷியல், ரியல் எஸ்டேட், ஹவுஸ், லேண்ட் பிளாட், அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ், ஹோட்டல், ஹோட்டல் ரூம், கேரேஜ், இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹோட்டல் ரூம் வேணும்னா எடுத்துடலாம், கேரேஜ் வேணும்னா எடுத்துடலாம். இது ஒன்லி நீங்கள் பிளாட்ஸ் பண்ணுறீங்கன்னா பிளாட்ஸ்னு போட்டுக்கலாம், கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்னா கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்னு போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெண்டலா அதுவா இந்த மாதிரி இந்த கேட்டகரிஸ் ப்ராப்பர்ட்டி டைப் பண்ணிக்கலாம். கேட்டகரிஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்: செக்யூரிட்டி, கம்ஃபர்ட், கிச்சன், பாத்ரூம், ஒர்க், என்டர்டைன்மெண்ட், சர்வீசஸ், ஓப்பன் பிளான். அது ஒரு கேட்டகரி என்ன மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு. வேல்யூஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்: கோடட் லாக்கு, மெட்டல் டோர் டு த வெஸ்டிபிள், செக்யூரிட்டினா கம்ஃபர்ட், ட்ரையர் பார்க், அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறது இதெல்லாம் வரக்கூடாது. ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரீட் வியூ, கோர்ட்யார்ட் வியூவா, என்ன மாதிரி வியூஸு. அப்புறம் ரெஃபரன்ஸ் செக் இந்த ஃபோன் இந்த இது வந்து ஹோட்டல் புக்கிங் இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். செக் அவுட் இது தேவையில்லைன்னா எடுத்துடலாம். இப்போ சிட்டிஸ், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஆக்டிவ்ல மாஸ்கோ, நியூயார்க்னு இருக்கு. இஃப் யூ வாண்ட் ஆட் சிட்டி, சிட்டி நேம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைனா சென்னை ஒன்று ஆட் பண்ணிட்டு போகலாம். சிட்டி நேம் அடுத்த நேம். ஃபார் எக்ஸாம்பிள் மதுரைனா மதுரை. மல்டிபிள் சிட்டிஸ்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஆட் பண்ணிக்கலாம். சென்னை யாருக்குமே போட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் சேலம், கோயம்புத்தூர், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்தந்த ஊரை கொடுத்துக்கலாம். சிட்டிஸை ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா? செட்டிங்ஸ்
இந்த செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் இந்த மாதிரி செட்டிங்ஸ் பார்க்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். மாடியூல் என்ன மாதிரி மாடியூல்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா மாடியூல்ஸ், எஸ்யூ மாடியூல்ஸ் அந்த மாதிரி மாடியூல்ஸ் தான். பட் இது ப்ரோ இது தேவையில்லை. தீம்ஸ் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி தீம் என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அட்லஸ் தீம் இருக்கு, இமேஜஸ் அது மாதிரி உங்களுக்கு தேவையான இமேஜஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சைஸு யூஸ் வாட்டர் மார்க் ஃபார் ஆப்ஜெக்ட் ஃபோட்டோஸ் எஸ் கொடுத்துட்டீங்கன்னா வாட்டர் மார்க் இந்த மாதிரியான வாட்டர் மார்க் சைட் மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த மாதிரியான அது மாதிரி லாங்குவேஜஸ் அண்ட் கரன்சிஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம். தென் மெயினாக வந்து லிஸ்டிங்ஸ் இதாமே லிஸ்ட் யுவர் ப்ராப்பர்ட்டி, லிஸ்டிங், கம்ப்ளைண்ட், புக்கிங் யுவர் ப்ராப்பர்ட்டி. புக்கிங் யுவர் ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணிங்கன்னா வந்துருந்தா இங்கே வந்துடும் லிஸ்ட் யுவர் ப்ராப்பர்ட்டி. லிஸ்டிங் ஐடி, ஆக்டிவ், செல், அப்பார்ட்மெண்ட் டைப். நீங்கள் செல்னா செல், ரெண்ட் ஆர் அவுட் ப்ராப்பர்ட்டி செல். இப்போ ப்ராப்பர்ட்டி டைப்பில் லேண்ட் பார்ட்னா லேண்ட் பிளாட், சிட்டி நம்ம வந்து மதுரை, சேலம், கோயம்புத்தூர், சென்னை, ஸோ சென்னை. அட்ரஸ் வேணும்னா அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ப்ரைஸ் வேணும்னா ப்ரைஸ் இங்கே கொடுத்துக்கலாம். லிஸ்டிங் டைட்டில் என்ன மாதிரியான டைட்டில் கொடுக்க போகிறீங்களோ, வில்லா பிளாட் இன் OMR. Then you can give your property description. Gated, well developed, CP approved, block plots, property near the educational institutions. வாட் இஸ் நியர் நோட் கொடுத்துக்கலாம். ஓனர் ஃபோன் உங்களுடைய ஃபோன் நம்பர், லேண்ட் ஸ்கொயர் எவ்வளோ, ஆல்வேஸ் ஆக்டிவா, 1 month ஆக்டிவா, அது ஆக்டிவா, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். 7 crores. வந்து ப்ரைஸ் cannot be land இருக்கா, ப்ரைஸ் கேன் பி ஆஸ்க், இல்லை ப்ரைஸ் கேன் cannot be 2000 ரூபா per square நீங்கள் போடுங்க. இப்போ அவருடைய இதனால அது அப்படியே வருது, நீங்கள் நம்பர்ஸ் போடலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அடிஷன், ஸ்பெஷல் ஆஃபர் எதாவது இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ், அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்து
ஒரு ஃபோட்டோ, இது மெயின் ஃபோட்டோ. நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி அப்லோட் ஃபைல் கொடுத்து நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பனோரமா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வைட் ஆங்கிள் பனோரமா இமேஜ் பனோரமா ஃபைல் கொடுக்கலாம். வீடியோ வேணுன்னா வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். மெயினாக யூடியூப்லேருந்து எடுத்து போட்டுக்கலாம். இல்லை சூஸ் ஃபைல் பண்ணி நீங்கள் MP4 ஃபைலில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ரௌசர்ஸ் தான் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். மேப் இருந்தால் நீங்கள் இந்த மேப்பை லொக்கேஷன் செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு லிஸ்டிங் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம். சேவ் அண்ட் க்ளோஸ். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக முடிச்சோம்னா ஆக்டிவ் ஆகிடும். நவ் இதில் போய் பார்த்தீங்கன்னா நியூஸ்ட் ஃபர்ஸ்ட் லிஸ்டிங் வந்து படிக்கலாம். கிளிக் பண்ணாங்கன்னா ஃபுல் லிஸ்ட் டீட்டெயில்ஸ் காட்டும். இப்போ வியூஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். இங்கேயே வந்து இதுக்கான என்கொயரிஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். புக்கிங்கும் வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆகிடும். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டில் சர்ச் பண்ணலாம், ரெண்ட் ஹோட்டல்ஸ் பார்க்கலாம், ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் பார்க்கலாம், நியூஸ்னு பார்க்கலாம், ஆர்டிகல்ஸ் நீங்கள் எழுதலாம். தட் இஸ் லைக் அ பிளாக் போஸ்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு வெப்சைட்டுக்கான SEO. ஃபேவரைட்டிஸாக அந்த இதை வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணலாம். ரிவ்யூஸ், பீப்புள் கேன் ரிவ்யூ யூ. மெம்பர்ஸ் வரும், ப்ரைவசி பாலிசிஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு லிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு இங்கே வந்து லிஸ்ட் யுவர் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கு. இஃப் தே வாண்ட் அவங்க ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் பண்ணலாம். கான்டாக்ட் டெஸ்ட்டில் போனீங்கன்னா ஜென்ரலாக உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ், என்னுடைய ஸ்கைப் ஐடி, அவங்க they can send some message here. Request a call back அப்படின்னு கொடுத்தாங்கன்னா you contact from site back call back error வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அது செட்டிங் பண்ணால் சரி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே பண்ணலாம். புக்கிங் ப்ராப்பர்ட்டி நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். இந்த ஐடியில் 37 கொடுக்கணும். கொடுத்துட்டீங்கன்னா வித் த ஓனர் ஆஃப் த லிஸ்ட். இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்னா நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணும். ஸோ உங்கள் லிஸ்டிங் தான் வரும். ஃபோன் நம்பர். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு லிஸ்ட் உங்களுக்கு. அண்ட் மோர் ஓவர் வந்து இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமாகவும் யூஸ் பண்ணலாம். இஃப் யூ ஆர் ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல் உங்கள் லிஸ்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டொமைன் வந்து நீங்கள் வாங்கிட்டு அதில் வந்து டொமைனை போட்டுக்கலாம். இதுலேயும் பண்ணலாம். உங்களுடைய ஓன் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஃபோ பேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ இதான் அந்த இன்ஃபோ பேஜஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெல்கம் பேஜ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் கிளியர் பண்ணி யூ கேன் ரைட் யுவர் உங்கள் பிஸ்னஸை பற்றி உங்கள் இது, ஸோ உங்களுடைய லோகோஸ் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம்.
this, if you want to add any other page, you can add articles. Already இருக்கு, நீங்க எவ்வளவு articles வேணாலும் எழுதலாம். Add an article போட்டா you can add photos எல்லாம் delete பண்ணிட்டு நீங்க add. It's like a blog post மாதிரி தான். கேட்டகரிஸ் நீங்க நியூஸ் ஆர்டிகல்ஸ் ரெண்டு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நியூஸ்னா உங்களை பத்தியான கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ் இருக்கு. நீங்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் எழுதிட்டு பண்ணிக்கலாம். தென் யூ கேன் ஹேவ் அ கமெண்ட்ஸ் ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஸோ தட் மாடரேட் பண்ணிக்கலாம். நீங்க இது ரிவ்யூஸ். ஸோ ரிவ்யூ பண்ண வச்சுட்டு நீங்க ரிவ்யூஸ் எழுதி ரெஃபரன்சஸ் இதாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நீங்கள் எல்லாமே ஸோ திஸ் இஸ் ஒன்லி 3000 rupees we are charging for this. நீங்கள் வந்து நான் வீடியோவோட கீழே என்னோட ஃபோன் நம்பர்ஸ் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள்.